கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு அகலமான கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா 2 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து நல்லா பெரிய ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா காஞ்ச உடனேயும் நம்ம வந்து இந்த பொருட்கள் எல்லாம் போட போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பூ இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வந்து நெய்யில் வந்து நல்லா பொரியணும். உங்களுக்கு பொரிஞ்சாதான் அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு அந்த நெய்யில் கிடைக்கும். அது பொரிஞ்ச உடனேயும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நல்லா நைஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி விட போகிறோம். 2 வெங்காயம் சேர்த்தது இதை இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இது வதங்கின உடனேயும் நம்ம வந்துட்டு என்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்துக்கோங்க. புதினா இலைகளும் சேர்த்துட்டு அடுத்து கொத்தமல்லி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் காய்கறிகள் சேர்க்க போகிறோம். கேரட்டு நல்லா ஒரு கேரட்டை இந்த மாதிரி நல்லா குட்டியாக கட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காளான் நல்லா நீல வாக்கில் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். கேரட், காளான், பச்சை பட்டாணி, 2 பச்சை மிளகா எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு 3 வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து வேறு மிளகாய் பொடி எதுவும் சேர்க்கலை. இந்த பச்சை மிளகா தான் காரம். 3லேருந்து 4 உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதையும் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை வந்து போகிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா வந்து இதிலேயே வந்து வதக்கி விடணும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இது நல்லா வதக்கின பிறகு பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி தான் எடுக்கணும். கரெக்டாக 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் நான். அந்த சீரக சம்பா அரிசி தான் இதுக்கு நல்லா இருக்கும். அந்த அரிசியை வந்து நான் வந்து இப்போ சேர்க்குறேன். இந்த காய்கறிகளோட ஃபுல்லாக வந்து அந்த 1 டம்ளர் அரிசியையும் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அந்த காய்கறிகளோட ஒரு லைட்டாக வந்து ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்க சீரக சம்பா அரிசி வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கிளாஸ் ஊற்றுவேன். 1.5 கிளாஸ் தண்ணி வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது. 1 கிளாஸும் அடுத்தது வந்து ஒரு 1/2 கிளாஸும் 1.5 கிளாஸ் ஊற்றியாச்சு தண்ணி. ஊற்றிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வந்து காரத்தன்மை வந்து கொஞ்சோண்டு அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி கொதி வர்ற மாதிரி உங்களுக்கு வற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து தம்மில் போட போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு தோசைக்கல் வச்சுருங்க. அதுக்கு மேலே தோசைக்கல் வச்சுட்டு ஓரளவு கொதி வந்து அந்த பாத்திரத்தை வந்து அது மேலே தூக்கி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க கரெக்டாக அளவாக. போட்டுட்டு நல்லா ஒரு பெரிய கனமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அது மேலே வச்சுடுங்க. இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு கீழே வந்து அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிடணும். நம்ம இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த சிம்மில் அந்த அந்த இதுலேயே தான் நம்ம வந்து இதை வந்து வேக விட போகிறோம், அந்த சூட்டுலேயே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக இருந்தது. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டுலேயே தான் அது வந்து சிம்மில் வச்சு வெந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்குறப்ப நம்ம சாதம் வந்து அழகாக உதிரியாக வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி தம்மில் போடலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை உடையாமல் கிளறி விடணும். பாருங்கள், சாதம் வந்து நல்லா வெந்து கரெக்டாக இருக்குது. உப்புமே வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ண கரெக்டாக இருந்தது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணி போடணும் தண்ணி கொதிச்சிட்ருக்கப்பயே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து லைட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. அடுத்து முந்திரி பருப்பு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வெந்த சாதத்துக்கு மேலே இதை வந்து லைட்டாக அப்படியே தூவி விட போகிறோம். தூவி விட்டுட்டு
இது வந்து ஃப்ரை பண்ண முந்திரி, ஃப்ரை பண்ண ஆனியன் இதையும் போட்டு தூவி விட்டுட்டு இது அப்படியே லைட்டாக வந்து கிளறி விட போகிறோம். இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு கீ ரைஸ் ரெடி.